தொடர்ந்து ஜோக்ஸ் வீடியோ பார்த்துட்ருக்கேன் இல்லையா, அதில் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமான ஜோக்கு, ரொம்ப பெரிய பெரிய கான்செப்ட் இருக்கிற மாதிரி ஒரு ஜோக்கை பார்க்க போகிறோம். டீ கடையும் மாடர்ன் கஸ்டமரும். ஒரு கிராமத்து டீ கடைக்கு ரொம்ப பந்தாவாக கோட் சூட்டு போட்டு ஒரு சென்னை வாலிபர் வராரு. கடைக்காரர் அண்ணா கிட்ட ரொம்ப ஸ்டைலாக கேட்குறாரு. வாலிபர், அண்ணே உங்ககிட்ட டயட் டீ, க்ரீன் டீ இல்லைன்னா ப்ளூபெர்ரி ஃப்ளவர் டீ ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டைலாக கேட்குறாரு, அவருடைய லாங்குவேஜ் மாதிரி. அதுக்கு கடைக்காரர் அண்ணன் யோசிச்சுட்டு, அதெல்லாம் இல்லை தம்பி, ஆனால் எங்ககிட்ட 3 ஸ்பெஷல் டீ இருக்குது, வேணுமா அப்படின்னு கேட்டார். வாலிபர் ஆர்வமா, ஓ அப்படியா, என்னென்ன டீ அது அவனுக்கு கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கடைக்கார அண்ணன், உட்கார்ந்தா ரிலாக்ஸ் டீ, அதிசய ஸ்பீட் டீ, ஆட்டோமேட்டிக் மெமரி டீ. என்னப்பா இதெல்லாம்? வாலிபருக்கு ரொம்ப ஆச்சரியம். பரவாயில்ல, கிராமத்து கடையில் இப்படி ஒரு பேரா அப்படி நினச்சிட்டு, சரி அண்ணன் எனக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் மெமரி டீயே கொடுங்க, என் மெமரி பவர் கொஞ்சம் அதிகமாகட்டும் அப்படின்னு சொல்கிறாரு கடைக்காரர். அண்ணனும் டீயை ஆற்றி கொடுக்குறாரு. வாலிபர் ஒரு வாய் குடித்த உடனே முகத்தை சுழிச்சிட்டு கத்துறாரு. வாலிபர், ஏண்ணே இது என்ன டீ? வெறும் வெந்நீல வேப்பிலையை அரைச்சி ஊற்றி உப்பை கலந்து வச்சுருக்கேன், கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு வந்த கஸ்டமர் சொல்கிறாரு. அடுத்து கடைக்கார அண்ணன் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், பார்த்தீங்களா தம்பி, குடித்த ஒரே செகண்டில் இது டீ இல்லை, வெறும் வேப்பிலை தண்ணி தான்னு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வந்துடுச்சு பார்த்தீங்களா, அதான் ஆட்டோமேட்டிக் மெமரி டீ. எப்பா இதுக்கு அது டேரெக்டாக வேப்பிலை டீனேன்னு சொல்லிட்டு விற்றுருக்கலாமாப்பா. எம்பா சரி சுற்றி வளைச்சி அவர் பண்ண அலுமலுக்காக அவரே திருப்பி ரிவெஞ்ச் எடுக்கிறார். வாலிபர், அட பாவிங்களா, சரி அப்போது அந்த அதிசய ஸ்பீட் டீனா என்ன? கடைக்காரர் அண்ணன், ஒன்றுமில்லை தம்பி, இந்த டீயை குடித்த அடுத்த 5 நிமிஷத்தில் நீங்கள் ஸ்பீடாக டாய்லெட்டுக்கு ஓடுவீங்க, அதுதான் அதிசய ஸ்பீட் டீ. வாலிபர் பயந்து போய், வேண்டாம் சாமி ஆளை விடுங்க, நான் கிளம்புறேன், காசு எவ்வளவுன்னு கேட்குறாரு. கடைக்காரண்ண 50 ரூபா தம்பி அப்படின்னு சொல்கிறார். வாலிபர், என்னது ஒரு வேப்பிலை தண்ணிக்கு 50 ரூபாயா? ரொம்ப அநியாயம் அண்ணன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு கடைக்கார அண்ணன், தம்பி இப்போ நீங்கள் கோவப்பட்டு என்கிட்ட சண்டை போடுறீங்களா? ஆனால் உங்கள் காசை கொடுத்துட்டு தான் போவீங்க. இதோ இந்த பெஞ்சில் உட்காந்து நிதானமாக யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. வாலிபரும் சரிப்பான்னு பெஞ்சில் உட்காந்து அடுத்த செகண்டு அம்மாடியோன்னு கத்திக்கிட்டே குதித்து எந்திரிக்கிறாரு. ஏன்னா அந்த பெஞ்சில் ஒரு பெரிய ஆணி நீட்டிக்கிட்டு இருந்தது. கடைக்கார அண்ணன் நெருப்பை பற்ற வச்சுக்கிட்டே, பார்த்தீங்களா தம்பி, பெஞ்சில் உட்கார்ந்த உடனே உடம்புல இருக்கிற எல்லா கவலையும் மறந்து எப்படி ரிலாக்ஸாக ஆகி குதிச்சிங்க, இதுதான் உட்கார்ந்தா ரிலாக்ஸ் டீ தம்பி அப்படின்னு சொல்கிறார். வாலிபர் தலையில் கை வச்சுக்கிட்டு, இப்படியே நான் சென்னைக்கே போயிடுறேன்டா சாமின்னு ஓடிட்டார் தலையில் கை வச்சு. வாழ்க்கை தத்துவம், சென்னையில் எவ்வளவு தான் படிச்சிருந்தாலும் கிராமத்து டீ கடை அண்ணாக்கிட்ட வச்சிக்கக்கூடாது. சென்னையில் எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் கிராமத்து டீ கடை அண்ணாக்கிட்ட வச்சுருந்துருக்கக்கூடாதான். ஏன்னா கிராமத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் அகராதியான ஆளுங்க அப்படின்னு சொல்லி இதில் மென்ஷன் பண்ணுறாங்க ஜோக்கில். இதோட இந்த வீடியோ முடியுது. தேங்க்யூ டு ஆல். தொடர்ந்து சப்போர்ட் கொடுக்குற எல்லாருக்கும் தேங்க்யூ. பாய்.